அனைவருக்கும் வணக்கம். இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் ஏர்னிங் ஆஃப் த ஹார்ட் அப்படிங்கிற இந்த புத்தகத்திலிருந்து நம்ம தொடர்ச்சியாக படிச்சுட்டு வரோம். இந்த புத்தகம் நம்முடைய மதிப்பிற்குரிய ராஜி மாஸ்டர் வழங்கிய பல்வேறு அருள் செய்திகளுடைய ஒரு தொகுப்பு. இதுல 2014 திருப்பூரில் நடைபெற்ற பாபுஜி மகராஜினுடைய பிறந்த நாள் விழா. அதுல மாஸ்டர் தொடர்ச்சியாக பல உரைகள் நிகழ்த்தினார். அந்த உரைகள்ல இன்னைக்கு ஒரு உரையை படிக்க போறோம். இது வாலண்டியர்ஸுக்காக ஒரு சிட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர் பேசுறது. ஒரு காலத்துல இந்த மாதிரி ஒரு பழக்கம் நம்முடைய மிஷன்ல இருந்துச்சு. அதாவது வாலண்டியர்ஸா ஒர்க் பண்றவங்க சத்சங்கம் அட்டன் பண்ண முடியாது, நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள முடியாது. அப்படிங்கிறதுனால விழா முடியும் பொழுது கடைசியாக வாலண்டியர்ஸுக்கு மட்டும் தனியா ஒரு சிட்டிங் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாலண்டியர் சிட்டிங் திருப்பூர்ல நடந்தது. அது எப்படி நடந்தது அப்படின்னா, இரவு 8:30 மணிக்கு எல்லாரும் வாலண்டியர்ஸுக்கெல்லாம் சிட்டிங்னாரு. நம்ம நிறைய பேர் இதுல இருக்கவங்க நிறைய பேர் வந்திருப்பீங்க. நாங்கெல்லாம் போய் உட்கார்ந்துருந்தோம். மாஸ்டர் வந்தாரு, சத்சங்கம் ஆரம்பிச்சது, ப்ளீஸ் ஸ்டார்ட்னு சொன்னாரு. சொல்லிட்டு ஒரு 5 நிமிடம் கூட இருக்காது, 5 நிமிடத்துக்குள்ளார தர்சால்னு சொல்லி முடிச்சுட்டாரு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசினாரு. நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு தான் வந்தேன், ஆனா கொடுக்கறதுக்குன்னு எனக்கு எதுவுமே இல்லை, ஆல்ரெடி நீங்க எல்லாம் ஃபீல்டா இருக்கீங்க. இதுதான் நம்ம மாஸ்டரோட கிரேஸ். வாலண்டியர்ஸுக்கு தனியா சத்சங்கம்லாம் தேவையில்ல. அவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே மாஸ்டருடைய அந்த அருளால முழுமையாக அவங்க இதயம் நிரம்பிடுது அப்படின்னு தாஜி அன்னைக்கு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த வாலண்டியர்ஸுக்கு தனியா சத்சங்கம் அப்படிங்கிற விஷயமே இல்லை. ஆனா அது எந்த அளவுக்கு வாலண்டியரா ஒர்க் பண்றவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வாலண்டியரா ஒர்க் பண்ணாதவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறிட்டு நிறைய இப்ப நம்மளுடைய மிஷனுடைய வளர்ச்சியில இந்த தன்னார்வ தொண்டு செய்யறவங்க அப்படிங்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு செல்கிறது. அவர்களை கட்டுக்கோப்பாக கூட்டி சென்று அந்த பணியில ஈடுபடுத்துறவங்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டு வருது. எல்லோருமே ஒரு ரிலாக்ஸ்டா போய் அட்டன் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு மூடுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. பொதுவா இளைஞர்கள், அதாவது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கிறவங்க, குழந்தை குட்டிகளோட போறவங்க, இவங்கெல்லாம் தன்னார்வ தொண்டுல ஈடுபடுறதை விட இன்னும் திருமணம் ஆகாத அல்லது இப்போதான் திருமணம் ஆகி இருக்கக்கூடிய அல்லது கொஞ்சம் வயதுல மூத்த, அதாவது குடும்பம் எல்லாம் எல்லாம் செட்டில் டவுன் ஆனவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அந்த காலத்துல கடுமையாக இந்த வாலண்டியர் ஒர்க்ல ஈடுபட்டு இருந்தாங்க. நம்ம அதை பார்க்கலாம். இப்ப மிஷனுடைய வளர்ச்சியினுடைய வேகத்துக்கு ஏற்ற அளவுக்கு அந்த வாலண்டியர் போர்ஸ் இன்க்ரீஸ் ஆகல. எல்லா இடங்களிலையும் பணி செய்வதற்கு ஆட்களை அமர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்கு. அது கோஆர்டினேஷன் ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லது சரியான ஒரு கம்யூனிகேஷன் இல்லாம இருக்கலாம், அல்லது பொறுப்புல இருக்கிறவங்க அந்த வாலண்டியர் ஒர்க்குக்கான அந்த முக்கியத்துவத்தை கொடுக்காம இருக்கலாம். பல காரணங்கள் இருக்கு. ஆனால் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வாலண்டியர் ஒர்க் அப்படிங்கிறது எப்படி ஒரு அபியாசிக்குள்ளார போயிட்டு வேலை செய்யுது, அது எந்த மாதிரி அவங்களுக்குள்ளார மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயங்கள் அனுபவபூர்வமாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படவில்லை. இதுதான் உண்மை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. இங்க மாஸ்டர் பேசுற விஷயத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு அன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்ததுனால இத ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம இன்னைக்கு இந்த தலைப்புக்குள்ளார போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த ஆசையற்று இருத்தல் அப்படிங்கிற இந்த தலைப்புல திருப்பூர்ல வாலண்டியர்ஸுக்கு கொடுத்த அந்த ஒரு ஸ்பீச், அதனுடைய தொகுப்பு தான் இருக்கு. ரொம்ப சின்ன ஒரு டாக் தான், நிறைய விஷயங்கள் இல்லை. வணக்கம். உங்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதை தவிர வேறு எதையும் சொல்ல நான் விரும்பவில்லை. இதுவரை 8 அல்லது 9 சத்சங்கங்கள் நடந்தன. ஒவ்வொன்றும் சுமார் 1 மணி நேரம் நடந்தது. இந்த 8, 9 சத்சங்கத்துல தான் இதுக்கு முன்னாடி பேசின ஒரு 5, 6 டாக்குமே இருந்தது.
ரொம்ப எல்லாமே வந்து நியர்லி 1 hour இந்த சத்சங்கங்கள். இந்த சத்சங்கங்கள் எதிலும் நீங்கள் வந்து கலந்துட்டு இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. ஒவ்வொன்றும் சுமார் 1 மணி நேரம் நிகழ்ந்தது. ஆனால் மகத்தான மாஸ்டரின் வழிகாட்டுதலுடன் நான் இந்த சத்சங்கத்தை நடத்தும் போது என்னால் 20 நிமிடங்களுக்கு மேல் பணி செய்ய முடியவில்லை. நான் இங்க சத்சங்கத்துக்காகவே வந்து அதுக்காகவே தங்களை தயார் பண்ணி கொண்டு வந்து உட்கார்ந்த மாபெரும் மக்கள் நிறைந்த கூட்டங்கள் எல்லாம் வந்து என்னால 1 மணி நேரம் வேலை செய்ய அளவுக்கு வேலை இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு நான் அந்த வாலண்டியர்ஸுக்கு நான் ஒர்க் பண்ண வரும்பொழுது என்னால 20 நிமிடம் கூட சிட்டிங் கொடுக்க முடியவில்லை. நீங்கள் ஏமாற்றப்பட்டதாக உணராமல் இருப்பதற்காக நான் இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் வலுக்கட்டாயமாக அமர்ந்திருந்தேன். இதனால் இதை நான் இன்னும் 5 நிமிடங்களுக்கு நீட்டித்தேன். இது சத்சங்கங்களில் அமராமலேயே நீங்கள் எத்தனை அருளை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை உணர்த்துகிறது. அடுத்த முறை நீங்கள் தன்னார்வலராக பணிபுரியாமலேயே இத்தகைய விந்தையான விஷயங்களை மாஸ்டரிடமிருந்து எதிர்பார்க்க கூடாது. அது இயற்கையாக நிகழ்கின்றது. அது அந்த சிட்டிங்கை பத்தி சொல்றார். இது ஃபுல்லாவே நீங்க ஆல்ரெடி ஃபில்டா இருக்கீங்க, மாஸ்டர் உங்களை ஃபில் பண்ணி இருக்கிறாரு. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு வேணும், ஏற்கனவே நிரம்பின ஒரு பாத்திரத்தை நிரப்ப சொல்லி கேட்கறது ஒரு விந்தையான விஷயம். அது மாதிரி இந்த மாதிரி இன்னுமே வந்து இந்த மாதிரி வாலண்டியர் சிட்டிங்லாம் வேணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அது மிக மிக இயற்கையாக மிக மிக இயல்பாக நடந்துடுது. வாலண்டியர்ஸுக்கு நடக்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப அற்புதமாக தன்னிச்சையாக நடந்து விடுகிறது அப்படிங்கிற விஷயத்த மாஸ்டர் சொல்றாரு. இத்தகைய தலை சிறந்த அமைப்புடன் நாம் இணைந்திருப்பது நமது மிகப்பெரிய பாக்கியமாகும். நேற்று மாலை எல்லையற்றதையும் கடந்த திறனுடன் நமக்கு பிரணாகுதியை அருள்கின்ற மாஸ்டருடன் நாம் தொடர்பு கொண்டுள்ளதை பற்றி நம் சகோதர சகோதரிகளுடன் பகிர்ந்து கொண்டேன். அப்போது நீங்கள் இங்கு இல்லை. நான் அவர்களுக்கு கணித முறையில் விளக்க முயன்றேன். நேத்தி புக்ல நம்மளும் படிச்சோம். E = mc² அப்படிங்கிற அந்த ஒரு ஐன்ஸ்டீனோட ஃபார்முலா வச்சு அந்த பிரணாகுதி அதனுடைய வேகம் என்ன, இந்த பிரணாகுதியினுடைய வேகம் வந்து எல்லையற்றதாக இருப்பதனால அதனுடைய ஆற்றல் களம் அதனுடைய செயல்திறன் அதுவும் எல்லையற்றதாக இருக்குது. C² அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி அப்படிங்கிறதுனால ஈயும் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேத்திக்கு மாஸ்டர் சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தை மீண்டும் இங்க சொல்றாரு. நீங்கள் இந்த விதத்தில் யோசியுங்கள். ஏதாவது ஒன்று நம்மை வந்து அடைவதற்கான அவகாசம் 0 என்றால் நாம் அதை நினைத்த கணத்திலேயே அது நமக்கு கிடைக்கிறது என்று பொருள். அது சான் பிரான்சிஸ்கோவோ, டில்லியோ, கவுஹாத்தியோ அல்லது ஸ்ரீலங்காவோ நாம் எங்கிருந்தாலும் பிராணாகுதியை அல்லது மாஸ்டரை நினைத்த கணமே நம் இதயத்தில் நம்மால் உணர முடிகிறது. அதற்கு கால இடைவெளியே இருப்பதில்லை. இது நமக்கு பிராணாகுதியின் வேகமானது எல்லையற்றதை நோக்கியது என்பதை உணர்த்துகிறது. ஐன்ஸ்டீனின் சமன்பாடான E = mc² என்பதில் வேகம் என்பது எல்லையற்றது இன்ஃபினிட்டி என்றால் அத்தகைய சமன்பாட்டுடன் தொடர்புடைய ஆற்றலும் எல்லையற்றது ஆகும். இதற்காக நாம் உண்மையிலேயே நன்றி பாராட்டுவோம். நாளை நீங்கள் வேலை செய்யும் போது மகிழ்ச்சி காரணி குறித்த கணித சமன்பாட்டை அனைவருடனும் பகிர உள்ளேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த E = mc² விஷயத்தை திரும்பியும் மாஸ்டர் இதுல வலியுறுத்துறாரு. ஸோ நமக்குள்ளார இருக்கிற ஆற்றல் என்ன, நம்ம பயன்படுத்துற பிராணாகுதியினுடைய ஆற்றல் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம மீண்டும் ஒரு முறை நம்முடைய மனதில் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சிக்கான காரணி இதை வந்து நம்முடைய அந்த விதியை வடிவமைத்தல் புக்ல மாஸ்டர் தனியா ஒரு டாபிக்கா எழுதியிருப்பாரு. ஸோ இது மகிழ்ச்சி = நிறைவேறிய ஆசைகளின் எண்ணிக்கை பை மொத்த ஆசைகளின் எண்ணிக்கை. இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது நம்ம கிட்ட 10 ஆசைகள் இருந்து அந்த 10 ஆசைகளும் நிறைவேறினால்
நம்ம வந்து 100% மகிழ்ச்சியா இருப்போம். நமக்கு 10 ஆசைகள் இருக்கு, அதுல 5 ஆசைகள் தான் நிறைவேறுதுன்னா நம்ம 50% மகிழ்ச்சியா இருப்போம். நம்ம கிட்ட 10 ஆசைகள் இருக்கு, அதுல ஒரு ஆசை தான் நிறைவேறுது அப்படின்னா நம்ம சோகமா இருப்போம். 10 ஆசைகள் இருக்கு, ஒன்று கூட நிறைவேறலைன்னா நம்ம விரக்தி ஆயிடும். மேல, அதாவது அந்த தொகுதி, அந்த ஒரு பின்னத்துல மேல எத்தனை இருக்கு, அதுல எத்தனை நிறைவேறி இருக்கு? 10ல 5, 10ல 3, 10ல 2, இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் அப்படின்னா இந்த நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு நம்மளுடைய மகிழ்ச்சியை பாதிக்குது அப்படிங்கறத இங்க பாக்குறோம். மகிழ்ச்சி ஈக்குவல் டு நிறைவேறிய ஆசைகளின் எண்ணிக்கை பை மொத்த ஆசைகளின் எண்ணிக்கை. இப்ப ஒண்ணு பண்ணலாம், நிறைய ஆசைப்பட்டு அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு 100 ஆசைகளை வைத்துக்கொண்டு 100 ஆசைகள்ல 10, 20, 30, 40ன்னு நம்ம வந்து எவ்வளவு ஆசைகளை நிறைவேற்றிக்க முடியுமோ அதை நோக்கி ஓடலாம். இது மூலமாக மகிழ்ச்சியை கொண்டு வரலாம். இன்னொன்னு, நான் இந்த கீழே இருக்கிற அந்த 100 ஆசைகள்ங்கிறத குறைச்சிக்கிட்டே வந்து 2 ஆசைகள் 3 ஆசைகள்னு குறைச்சிக்கலாம். இப்ப கீழே இருக்கிற ஆசைகளோட எண்ணிக்கை குறையும் பொழுது, இப்ப 100 ஆசையில 10 ஆசை நிறைவேறினா எனக்கு வந்து 10% மகிழ்ச்சி தான். ஆனா எனக்கு 2 ஆசை தான் இருக்கு. அதுல ஒரு ஆசை நிறைவேறிச்சுன்னா எனக்கு 50% மகிழ்ச்சி. இப்ப அதனுடைய சூட்சுமம் எங்க இருக்கு அப்படின்னா, ஆசைகளை குறைத்துக் கொள்வது அல்லது ஆசைகளை ஒழுங்குபடுத்துவதில் இருக்கிறது. இதெல்லாம் சொல்றாரு. உங்களுக்கு 10 ஆசைகள் உள்ளன என்று வைத்துக் கொள்வோம். அவை அனைத்தும் நிறைவேறிவிட்டன என்றால் 10ன் கீழ் 10. சரியா? உங்களுக்கு 100% ஆசைகள் நிறைவேறி உள்ளன. இதை நாம் 100% ஆசை நிறைவேற்றல் என்று அழைப்போம். 100% வந்து என்னுடைய எல்லா ஆசைகளையும் நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் மொத்த ஆசைகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே சென்றால் அதுல நிறைவேற ஆசைகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும். நிறைவேற ஆசைகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தால் அதை தொடர்ந்து நம்முடைய மகிழ்ச்சியும் குறைந்து கொண்டே வரும். ஒரு ஆசையில கிளை ஆசைகள் கூட அந்த மகிழ்ச்சியை குறைத்து விடும். உதாரணத்துக்கு, நான் வந்து இங்க இருந்து கண்கா போகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆசையை வந்து முதல் ஆசையாக வைத்துக்கலாம். இது இங்க மாஸ்டர் சொல்லல, பட் இதோட நம்ம இதை தொடர்புபடுத்தி சிந்தித்தா இன்னும் கூட நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஆசைகளை விட கிளை ஆசைகள் மேல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் இங்க இருந்து கண்கா போகணுங்கிறது எனக்கு ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்ப நான் எதுல போகணும்னு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆசைப்படுறேன். ட்ரெயின்ல போகணும், 2வது ஆசை. 3வது ஆசை, அதுல செகண்ட் கிளாஸ் ஏசி வேணும், அதுல டிக்கெட் இருந்தா நல்லா இருக்கும். அடுத்து 4வது ஆசை, அந்த செகண்ட் கிளாஸ் ஏசில லோயர் பர்த்தா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். 5வது ஆசை, நான் போற ட்ரெயின்ல பேண்ட்ரி கார் இருந்து நல்ல சாப்பாடு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். 6வது ஆசை, நம்ம போற ட்ரெயின் ஷாத் நகர்ல நம்ம ஆசிரமத்துக்கு போற இடத்துக்கு பக்கத்திலேயே நின்னா நல்லா இருக்கும். 7வது ஆசை, மிக சரியான நேரத்துக்கு போய் சேர்ந்தா நல்லா இருக்கும். 8வது ஆசை, நான் போற கோச்சில நான் எனக்கு பக்கத்துல எனக்கு பிடிச்ச ஒரு அபியாசி யாராவது வந்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 9வது ஆசை. இந்த 9 ஆசையும் ஒரு ஆசைக்கு பக்கத்துல இருக்கிற கிளை ஆசைகள். இதுல என்னன்னா, இதுல இந்த மெயின் ஆசை நிறைவேறினா கூட ஒருவேளை செகண்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் கிடைக்கலனாலோ அல்லது வந்து லோயர் பர்த் கிடைக்கலனாலோ அல்லது சாப்பாடு சரியில்லைன்னாலோ இந்த முதல் ஆசை நிறைவேறினதுல இருந்த மகிழ்ச்சியே எனக்கு போயிடும் உள்ள. அப்ப ஆசைகள், கிளை ஆசைகள் இருக்குல்ல, அதுல கிளை ஆசைகள் மேல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாலே மெயினான எண்ணிக்கை குறைஞ்சு போகுது. இப்ப நம்ம ஒன்னும் நிறைய கிளை ஆசைகள் வைத்திருக்கோம். கல்யாணம் ஆயிடணும், அது ஆசை, ரைட்டு, நிறைவேற்றிடலாம். அப்புறம் வந்து கணவர் வந்து ஹீரோ மாதிரி இருக்கணும், இல்ல மனைவி வந்து ஹீரோயின் மாதிரி இருக்கணும். அப்புறம் அவங்க வந்து தியாகத்துல வந்து மகாத்மா காந்தி மாதிரி இருக்கணும், இல்லைன்னா இங்க அன்னை தெரசா மாதிரி இருக்கணும். முழுக்க முழுக்க அவங்களுடைய லைஃபை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம எனக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இப்படி ஒண்ணா சாப்பாடு வேணும்னு நினைக்கலாம், சாப்பாடு இந்த இடத்துல வேணும், இத்தனை மணிக்கு வேணும். இது மாதிரி நம்ம நிறைய ஆசைகளை நம்ம அடுக்க நம்முடைய மகிழ்ச்சியானது குறைந்து கொண்டு வருகிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது, ஆசைகளுக்கு பக்கத்துல நம்ம ஏற்படுத்திக்கிற துணை ஆசைகளை முதல்ல நம்ம குறைக்கணும்.
இதை குறைச்சோம்னாலே பெரும்பாலும் நம்முடைய ஆசைகள் எளிமையாக நிறைவேற்றப்படுவதை நம்ம பார்க்க முடியும். நம்ம அதை பார்க்கறதே கிடையாது. நிறைய நேரங்கள் நான் இதை பத்தி நிறைய இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுதும் சரி, அல்லது மாஸ்டர் இதை பத்தி பேசினப்பையும் சரி, எனக்கு இதை பத்தி சிந்தனை நிறையாவே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஆசைகள் அதிகம் படுறோமா, கிளை ஆசைகள் அதிகமான கிளை ஆசைகள். மாஸ்டர் பார்க்க போகணும், மாஸ்டர் பார்த்துட்டேன், அதுதான் ஆசை. மாஸ்டர் ரொம்ப நேரம் பார்க்கணும், அவர் காட்டேஜ்லயே போய் பார்க்கணும், அவரு என்ன பார்க்கணும், அவரோட நான் பேசணும், இப்படி எல்லாம் நான் அதுல அடுக்கிறேன் பாருங்க. இதுல ஏதாவது ஒண்ணு நிறைவேறலன்னா கூட என்னுடைய மகிழ்ச்சி காரணியானது குறைஞ்சிக்கிட்டே வருது. மகிழ்ச்சியானது அதனுடைய வேல்யூ லெஸ் ஆகிட்டே வருது. பார்த்துட்டோங்கிற சந்தோஷத்தோட நம்ம நிக்கிறது இல்லை. என்ன பார்த்தேன், அவர்கிட்ட தான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு, அடுத்தபடியாக நம்ம கம்பேரிசன் அப்படின்னு நம்ம போயிடுறோம். நீங்க மாஸ்டர் சொல்ல வர்ற விஷயம், நீங்கள் ஆசைகளை குறைத்தால் அதுல எத்தனை ஆசைகள் நிறைவேறுதோ அதை பொறுத்து உங்களுடைய மகிழ்ச்சியானது பல மடங்காக மாறுகின்றது. ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள ஓடுவதற்கு பதிலாக ஆசைகளை குறைத்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. இதுல நான் ஒரு வால் சேர்க்கிறேன், துணை ஆசைகள் உருவாக்காமல் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஆசையை குறைக்க முடியாது. இப்ப மாஸ்டரை பார்க்கணுங்கிறது ஆசை தானே, அதுவே இல்லைன்னா எப்படி? அதுக்கு பக்கத்துல சைடு சேர்க்கிற பாருங்க, அதை எல்லாத்தையும் குறைச்சிக்க பார்க்கணும், அவ்வளவுதான், பார்த்தாச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரு ஆசைகளுக்கு துணை ஆசைகளை குறைத்து கொண்டு தேவையற்ற ஆசைகளை குறைத்து கொண்டு வந்தாலே மாஸ்டர் நமக்கு நிறைய கொடுக்குறாரு. ஒரு வீடு வேணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. அது இங்க வேணும், இத்தனை இந்த மாதிரி வேணும், இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல வேணும், இவ்வளவு வசதியா வேணும், இவையெல்லாம் தான் அந்த ஆசையை ரொம்பவுமே பாதிக்குது. கிடைச்சாலும் திருப்தி இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டுட்டு போகுது. அப்ப பாபுஜி சொன்னார், மொத்த ஆசைகளின் எண்ணிக்கை அதிகரித்தால் மகிழ்ச்சி குறைந்து கொண்டே இருக்கும். பாபுஜி மகராஜ் சொல்வது போல குறைத்துக் கொள்வதை அதிகரியுங்கள். இது பாபுஜியோடைய ஃபேமஸ் கோட். நாம எதை அதிகரிக்கணும் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிறத அதிகரிக்கிறது இல்லை, நம்முடைய தேவைகளையும் ஆசைகளையும் குறைத்து கொள்வதை மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம இதை இன்க்ரீஸ் பண்றோமோ, அதாவது நம்மகிட்ட இருக்கிற தேவைகளை குறைத்துக் கொள்வதை, நம்முடைய ஆசைகளை குறைத்துக் கொள்வதை எந்த அளவுக்கு அதிகரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம மகிழ்ச்சியும் திருப்தியும் உள்ள வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். எப்பொழுது நம்மிடம் ஆசை என்று எதுவுமே இல்லாமல் போகிறதோ, ஒருவேளை இதுல கணக்குல கீழே 0 வந்தா இன்ஃபினிட்டின்னு சொல்றோம். எந்த ஒரு பின்னத்திலையும் பகுதி, ஒரு கோடு போட்டு மேல எழுதுனா தொகுதி, கீழே எழுதுனா பகுதி, இந்த பகுதி 0 ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய ஆன்சர் இன்ஃபினிட்டி, எல்லையற்றது. அதுக்கு எதுவுமே சொல்ல முடியாது, அளவே சொல்ல முடியாது அப்படிங்கிறது கணித சமன்பாடு. அப்ப எனக்கு ஒரு ஆசை கூட இல்லைங்கிற அளவுக்கு நான் 0 பண்ணிட்டேன்னா, அப்ப அந்த பக்கம் ஈக்குவல்ட்டி போட்டு இருக்கிற மகிழ்ச்சிங்கிற விஷயம் இன்ஃபினிட்டியாக மாறிவிடுகின்றது. நேத்திக்கு சொன்னாரு, வேகம் 0 ஆகும் பொழுது பிராணாகுதியினால வரக்கூடிய அந்த ஆற்றல் இன்ஃபினிட்டியா இருக்குன்னு சொன்னாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு, மகிழ்ச்சி 0, மகிழ்ச்சிங்கிற அதாவது ஆசைகள் 0 ஆகும் பொழுது நம்முடைய ஆனந்தம் இன்ஃபினிட்டியா. அப்ப நிரந்தரமான ஒரு எல்லையற்ற ஆனந்த கடல்ல நம்ம மிதக்கணும்னா நம் ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே அதை பூஜ்ஜியமாக்க வேண்டும். அப்ப பூஜ்ஜியம் அப்படிங்கிற அந்த ஒரு காலகட்டத்துல ஒரு விஷயம் நடக்கிற மாதிரியான ஒரு டிரான்ஸ்மிஷன் நமக்கு இருக்கு. ஆசைகள் அப்படிங்கிறது பூஜ்ஜியமாக இருக்கு அப்படின்னா நம்ம எந்த நேரமும் ஆனந்தமாக இருப்போம். இன்ஃபினிட்டி, ஆனந்தத்திலையும் இன்ஃபினிட்டி, நமக்குள்ளார செயல்படுற ஆற்றலும் இன்ஃபினிட்டி. நாமும் அந்த மாதிரி ஒரு ஆற்றலை வெளிப்படுத்த, அந்த ஒரு நிரந்தரமான எல்லையற்ற ஆற்றலை வெளிப்படுத்துற ஒரு ஆற்றல் களமாக மாறி இருப்போம். நம் மகிழ்ச்சி அப்பொழுது எல்லையற்றதாக மாறுகிறது. ஏனெனில் எதையும் பூஜ்ஜியத்தால் வகுக்கும் பொழுது அது விடை காண முடியாததாக ஆகிறது. நம்முடைய லட்சியமும் அதுவேதான். இப்பொழுது எது ஆசை? இப்ப இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நம்ம லட்சியம் என்ன அப்படின்னா, நம்ம வழக்கம் போல எப்பயும் போல தூக்கத்துல எழுப்பி கொட்டா கூட மாஸ்டரை போல மாறுவது, மாஸ்டருடன் 2 கலப்பது சொல்றோம். ஆனா அது ஒரு ஸ்டாண்டர்டான ஆசை. நான் எப்படி சொன்னேன்னா, ஒரு ஆசைக்கு துணை ஆசைகள் நம்ம கிரியேட் பண்றோமோ அது மாதிரி ஒரு லட்சியத்துக்கு துணை லட்சியங்கள்லாம் கிரியேட் பண்ணி ஆகும். இது இந்த பக்கம் துணை லட்சியங்கள் கிரியேட் பண்ணாதான் அந்த மெயின் லட்சியம் நிறைவேறும். அது மாதிரி மாஸ்டரை போல மாறணும் அப்படின்னு ஒரு லட்சியம் வச்சுக்கிறோம்னா
நம்ம இப்ப போக வேண்டிய ஒரு லட்சியம் என்னன்னா, ஆசையற்று இருத்தல்ங்கிற லட்சியத்தை நோக்கி செல்ல வேண்டும். அதெல்லாம் இங்க சொல்றாரு. ஆகவே நம் லட்சியமும் அதுவேதான். எப்படி நாம் ஆசைகள் அற்றவராக மாறுவது என்பதுதான். உங்களுடைய கோலை எப்படி பிக்ஸ் பண்ணுங்க. ஆசைகள் அற்றவராக, ஆசைகளை குறைத்துக் கொள்பவராக எப்படி மாறுவதுன்னு ஒரு லட்சியம் பிக்ஸ் பண்ணுங்க. ஒரு மாதத்திற்கு என்னுடைய ஆசைகள்ல மெயின் ஆசை எது, அதுல எதெல்லாம் கிளை ஆசைகள்னு பார்த்து இந்த கிளை ஆசைகள்லாம் ஒதுக்கிட்டு மெயின் ஆசைக்கு வாங்க. அந்த மெயின் ஆசைகளையும் குறைத்துக் கொள்ளுங்கள். எனக்குன்னு ஒண்ணும் கிடையாதுப்பா, எது வருதோ அதை அனுபவிக்கிறேன். எது என்னை நோக்கி மாஸ்டர் அனுப்புறாரோ அது மட்டும் போதும் எனக்கு. எனக்குன்னு நானா இது வேணும் அது வேணும் நான் கேட்க போறது இல்லை அப்படின்னு ஒரு உறுதிப்பாட்டு எடுக்கலாம். அது எதிரியாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்கள்லையும் சாப்பாடுறதுல, தூங்குறதுல, தியானம் பண்றதுல, எல்லா விஷயங்கள்லையும் ஒரு வெளியூருக்கு போகணும், இல்ல ஒரு சொத்து வாங்கணும், என்னவாக மகனுக்கு கல்யாணம் பண்ணணும், மகளுக்கு கல்யாணம் பண்ணணும், எல்லா ஆசைகளையும் ஒரு வாரத்துக்கு அப்படியே டெட்டா டெம்பரவரியா என்ன பண்றதுன்னா ஜீரோ ஆக்குறது. அதுக்கப்புறம் திரும்பி அதையே எடுத்து வச்சு கவலைப்படுறதுக்காக இந்த ஒரு வாரம் ஃபுல்லா இந்த வாரத்துல எனக்கு என்ன மாஸ்டர் கொடுக்குறாரோ அதை மட்டும் வாங்கி கொள்கிறேன், அதை மட்டும் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரத்துக்கு ஆசையற்று இருக்க ஒரு முயற்சி பண்ணலாம். ஏன்னா அதுல சொல்றாரு, ஆசையற்று இருக்கிறது அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு நல்ல பிராக்டிஸ், பயிற்சி சொல்றாரு இல்லையா மாஸ்டர், நிறைய பயிற்சி பண்ணுங்கன்னு. இது ஒரு பயிற்சி. ஒரு ஒரு வாரத்துக்கோ அல்லது ஒரு 3 நாளைக்கோ எதுக்குமே ஆசைப்படக்கூடாது. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் பில்கேட்ஸ் ஆகணும், இல்ல ட்ரம்ப் மாதிரி போடணும்னு ஆசை, அதெல்லாம் பட மாட்டேன். அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்காம, எனக்கு இன்னைக்கு உணவுப் பொருள் மேல ஒருவேளை இப்ப நான்லாம் காஃபின்னா ரொம்ப பிரியமா நல்ல ஒரு காஃபி கிடைக்காதா அப்படின்னு ஆசைப்படுற ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாரத்துக்கு அதுக்கு எப்படி கிடைக்குதோ அவ்வளவுதான். அதுக்கு இனி எந்த எண்ணமுமே எனக்கு இருக்கக்கூடாது. காஃபி குடிக்கணுங்கிற ஆசை கூட வச்சுக்க கூடாது. யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்தா கிடைக்குது அப்படின்னா, இல்லைன்னா அதை பத்தி எண்ணம் வராம பாத்துக்கணும். எண்ணம் வந்துச்சுன்னா அதை மாத்திக்கணும். இப்படி நான் பயிற்சி பண்ணா இதுவும் ஆன்மீக பயிற்சி தான். அதனால எல்லாமே நம்ம பயிற்சிங்கிற அடிப்படையில கொண்டு வந்தோம். தியானத்தை மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு வாரத்துக்கு நம்ம நம்முடைய லட்சியங்களை எல்லாத்தையும் இப்படி மாத்திக்கணும். ஆசையற்று இருத்தல் அப்படிங்கிறத நோக்கி நம்ம பயணம் பண்ண முடியுதா? அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதா? இந்த மகிழ்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க அது நமக்கு அந்த அருளை ஈர்க்க தொடங்குதா? இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சுருக்கமாக தமது சகஜ மார்க்கத்தின் ரகசியத்தை கூறியுள்ளேன். ஆசைகள் அற்று இருங்கள். இதுதான் சகஜ மார்க்கத்தோட ரகசியம். சகஜ மார்க்கத்துடைய சிறப்பம்சம்லாம் நிறைய இருக்கு. ஆனா ஒரு சீக்ரெட் இருக்கு. இங்க நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னா உங்கள் ஆசைகளை குறைத்து கொண்டே ஆசைகள் அற்று இருங்கள். ஏன்னா நீங்க ஆசைப்பட வேண்டியதுல உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அதுவாகவே கொடுக்கப்படுது. நீங்க ஆசைப்பட்டு தேடி அதை போய் அடையணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க இயல்பாக இருந்தால் உங்களுக்கு எது தேவையோ அது உங்களை நோக்கி அனுப்பி வைக்கப்படுகிறது. ஆகையால் தான் அந்த ஒரு நிலையை அடைந்தால் வேறு எதுவும் தேவையில்லை. சத்தியத்தின் குரல், ராமச்சந்திராவின் படைப்புகளின் முழு தொகுப்பு பாகம் 2. இதை நாம் படித்தால் பாபுஜி அதில் இருந்தும் இறந்தவர் போல் வாழ்தல் என்ற நிலையை பற்றி மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார். லிவிங் டெட்ங்கிற கண்டிஷன், அது நம்ம சத்தியத்தின் குரல் படிச்சிருக்கோம். அதுல அதை பத்தி ரொம்ப அற்புதமா பாபுஜி நிறைய விளக்கங்கள் கொடுத்திருப்பார். நம்மளும் அதை பத்தி பேசும்பொழுது ரொம்பவுமே விரிவா பேசணும். இருந்தும் இறந்தவர் போல் இருக்கும் நிலை. அப்ப உயிரோட இருந்தாலும் இறந்தவர் போல இருக்கணும் அப்படின்னா இறந்ததுக்கு என்ன அந்த டெட்லி என்ன அப்படின்னா இறந்தவர் போல இருக்கணும் அப்படின்னா சாய்ஸ் இருக்கக்கூடாது, நீடு இருக்கக்கூடாது. இது 2 தானே. இப்ப உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு தேவைகள் இருக்கு. இப்ப உயிரோட இருந்தாலும் இறந்தவர் போல் இருங்க அப்படின்னா ஈவன் சாய்ஸும், எதையும் செலக்ட் பண்ற ஒரு உரிமையும் இருக்கக்கூடாது, எதையும் தேவைன்னு நினைக்கிற ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு போனா தானே அப்ப இருந்தும் இறந்தவர் போல் இருக்க முடியும். அப்ப எனக்கு காலம்புற பசிக்கோ, நான் சாப்பாடு வேணும், நல்ல சாப்பாடா வேணும்னு தேடுறது கூட இருந்தும் இறந்தவர் போல் என்ற இருக்கிற நிலைக்கு மாறுபட்ட நிலை தான். அவரு பாபுஜி அப்படித்தானே இருந்தாரு. லாலாஜி கொடுப்பாரு, லாலாஜி எனக்கு சாப்பாடு கொடுக்குறாரு,
லாலாஜி என்ன கூட்டிட்டு போறாரு, லாலாஜி என்ன போக சொல்றாரு. அவருக்காக ஆசைப்பட்டு அவர் சாப்பிடல, அவருக்காக ஆசைப்பட்டு எங்கேயும் டிராவல் பண்ணல, அவருக்காக ஆசைப்பட்டு ஆசிரமம் வச்சுக்கல. எல்லாம் அவருடைய குருநாதரனுடைய உத்தரவை மட்டுமே அவர் நிறைவேற்ற உத்தரவாக மாறினார். அதுபோல லிவிங் டெட் கண்டிஷனை நோக்கி போக. அப்ப பாபுஜி சொல்ற அந்த லிவிங் டெட் கண்டிஷனுடைய ஒரு மாடர்னைசேஷன் வேர்டு தான் ஆசையற்று இருத்தல் அப்படின்னு சொல்றாரு ராஜி. இதன் அர்த்தம் நாம் இறந்து விடுவோம் என்பதல்ல, ஆனால் நாம் ஆசைகள் அற்ற நிலையை அடைகிறோம், அதில் முழு மனநிறைவும் திருப்தியும் அடங்கிவிட்டது. அப்ப முதல் புள்ளியிலேயே முழுமையாக ஒரு மெர்ஜென்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆசையற்றவர்களாக மாறுங்கள் போதும். முதல் புள்ளியில முழுமையான ஒரு பரிணாம வளர்ச்சி, முழுமையான கரைதல், முழுமையான ஒரு ஒன்றிணைதல் சாத்தியமாய். அப்ப எத்தனாவது புள்ளியை கடந்திருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை, எந்த புள்ளியிலும் நம்ம முழுசா கரைகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்ப எடுத்த எடுப்புல முதல் புள்ளியிலேயே நீங்க முழுமையாக கரைந்து மாஸ்டரோட ஒன்றிணைய முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான் இருக்கு, ஆசைகள் அற்று இருங்கள். ஏன்னா ஆரம்பத்திலேயே இது நடந்துருச்சுன்னா மிச்சம் எல்லாம் ஆட்டோமேட்டிக் ஆயிடும். ஆனா நம்ம அந்த கரைதல் நிகழாமல் மாஸ்டரால ஒரு புள்ளியாக நம்மளுடைய அணுகுமுறை மட்டும் அப்ரோச் மட்டும் கூட்டிகிட்டே போகப்பட்டதுன்னா நம்ம எல்லா நேரமும் நம்மளுடைய முயற்சியும் மாஸ்டருடைய முயற்சியும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருந்தாலும் அந்த முழுமை அது ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக மாறல. இதை பத்தி நிறைய நம்ம பின்னாடி இன்னொரு டாபிக் வரும்பொழுது பேசுவோம். ஏன்னா இதுக்குள்ளார ஒரு ரகசியம், ஒரு ஆன்மீகத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இருக்கு. பட் இது இன்னைக்கு பேசுறதுக்கான விஷயமா எடுத்துக்க வேண்டாம். இன்னொரு நாள் இதே விஷயம், அதாவது எதை பத்தினா எந்த புள்ளியில நம்ம கரைகிறோம், கரைதல் வேற ஆன்மீக முன்னேற்றம் வேற அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம ஒரு நாளைக்கு பேசுவோம். எப்ப நம்ம ஆசைகள் அற்று இருக்கிறோமோ அப்பொழுது நமக்கு வாழ்க்கையில முழு நிறைவும் திருப்தியும் கிடைக்கிறது. மற்ற அனைத்தும் அவரால் நிகழ்கிறது. நாம ஆசைகளை குறைச்சிக்கிட்டோம்னா அப்ப எல்லாமே மாஸ்டர் அப்படி நடக்குது. நம்ம ஆசைகளை அதிகரித்தோம்னா நம்ம எல்லாத்துலயுமே மாஸ்டருக்கு எதிராக நடக்கிறோம். ஏன்னா மாஸ்டர் எது எதுக்கு விரும்புறாரோ அதுக்கு நம்ம விரும்புறது இல்லை. நம்ம சம்ஸ்காரிக் பேட்டர்ன் படி நம்மளுடைய விருப்பங்கள் அமைது. நம்முடைய லட்சியத்தை நோக்கி நம்மளை கூட்டிட்டு போறதை முன்னிறுத்தி மாஸ்டர் நமக்கு கொடுக்கறது அமைது. இது ரெண்டு சிங்க் ஆகிறதே கிடையாது. ஆனா நானும் ஆசைகள் அற்று இருந்தால் எவை தேவையோ அவை அனைத்தும் மாஸ்டரால் வழங்கப்படுகின்றன, அவை அனைத்தும் அவரால் நிகழ்கின்றன. நாம் அவரிடம் முழுவதுமாக சரணாகதி அடைந்துள்ளோம். ஸோ சரணாகதிக்கு நான் சரண்டர் ஆயிட்டேன்னு சொல்றது ரீசன் கிடையாது. எது சரணாகதிக்கு என்னை இட்டு செல்கிறதுனா என்னுடைய ஆசைகளை குறைத்துக் கொள்வதை அதிகரித்து கொண்டே ஆசைகள் அற்ற நிலையை நான் அடைய முயற்சி செய்யும் பொழுது இன்னொரு பக்கம் சரணாகதி தானாகவே அங்க மலர தொடங்குகின்றது. ஆகையால் இதற்கு பொருள் என்ன அப்படின்னா நாம முழுமையாக சரணாகதி அடைந்துள்ளோம். இதற்கு பொருள் நாம் எதையும் செய்யாமல் இருக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல, எதை செய்தாலும் அவருடைய நினைவில் செய்கிறோம் என்று அர்த்தம். அதாவது நாம் இங்கு செய்வதை போல செய்கிறோம். எங்கு செய்வதை போல? வாலண்டியர் ஒர்க்ல செய்வதை போல. ஆசிரமத்துல ஒரு வாலண்டியர் ஒர்க் பார்க்கும் பொழுது எதை செய்தாலும் அவர் நினைவில் செய்கிறோம், அவருடைய வேலையாக நினைத்து செய்கிறோம், அவருடைய பொறுப்புன்னு நினைத்து செய்கிறோம். அதனால அங்க ஏதாவது சின்ன சின்ன ஒரு தவறுகள் நிகழ்ந்தா கூட மனசு ஒன்றும் பெருசா இது பண்றதில்ல, சந்தோஷமாயிடும் எனக்கு. ஆனா வீட்டுக்கு வந்தா எல்லாத்தையும் நம்ம நாம செய்யறதா நினைக்கிறோம். அதனால அவர் சொல்றாரு, இங்கு செய்யும் பொழுது நாம் எதை செய்தாலும் அவரது நினைவில் செய்கிறோம். நீங்கள் திரும்பிய பிறகு செய்ய வேண்டிய விஷயம் என்னவெனில் இதையே நீங்கள் வீட்டிலும் கடைபிடிக்க வேண்டும். எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சு எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு ஒரு ரகசியத்தை சொல்லி முடிச்சிடுறாரு. எங்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா ஒரு அருளானது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய தொடங்கினால் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக நிரம்புற ஒரு அற்புதமான சிஸ்டத்தை பெற்றிருக்கிறோம்னு ஆரம்பிச்சாரு. அப்ப அதுக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணமா இருக்கிற அந்த பிராணாகுதி அப்படிங்கிற விஷயத்தினுடைய எல்லையற்ற தன்மையை பத்தி சொன்னாரு. அந்த பிராணாகுதியை உள்ள இழுக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லையற்ற ஆனந்தம் உடையவராக எப்பயும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இந்த எல்லையற்ற ஒன்றை உள்ள இழுக்கிறதுக்கு எல்லையற்ற ஆனந்தம் எனக்குள்ளார வரணும்னா நான் செய்ய வேண்டியது என்னுடைய ஆசைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் சொன்னார். என்னுடைய ஆசைகளை நான் குறைத்து கொண்டால் எனக்குள்ளார
இந்த முழுமையான ஒரு இருந்தும் இறந்தவர் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் தானாவே வர ஆரம்பிக்கும். அந்த கண்டிஷன் என்ன பண்ணும், என்ன சரணாகதியை நோக்கி இட்டு செல்லும். அப்ப சரணாகதியை நோக்கி இட்டு செல்லும் பொழுது எல்லாமே மாஸ்டருடைய நினைவுல, மாஸ்டரால் செய்யப்படுகிறது அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவரது நினைவில் நம்ம வாழ தொடங்குவோம். இதைத்தான் இங்க வாலண்டியர் ஒர்க் மூலமா நீங்க சாதிக்கிறீங்க. இத்தனையும் எங்க நடக்குதுன்னா வாலண்டியர் ஒர்க் செய்யும் பொழுது தானாகவே உங்களை அறியாமல் நடக்கின்றது. இதனுடைய இன்னொரு ரகசியம் என்னன்னா, நீங்க உங்க வீட்டையுமே இதே மாதிரி உள்ள போனதுல இருந்து அங்க செய்யற எல்லாத்தையுமே வாலண்டியர் ஒர்க்குன்னு நினைச்சு செய்ய ஆரம்பிங்கள். அப்ப எப்படி ஆட்டோமேட்டிக்கா நீங்க அருளாலையும் டிரான்ஸ்மிஷனாலையும் நிரப்பப்படுகிறீர்களோ அது போலவே நீங்கள் உங்கள் இல்லத்திலும் அருளாலும் டிரான்ஸ்மிஷன் ஆகும். அதனால் இதுதான் நீங்கள் வீடு திரும்பி இருக்கிறது கடைபிடிக்க வேண்டிய விஷயம்னு சொல்லி முடிக்கிறாரு. ரொம்ப நுணுக்கமாகவும் ரகசியமாகவும் ஒரு விஷயத்த விளக்கமாகவும் சொல்லியிருக்காரு. திருப்பி நம்ம படிக்கிற விதம், அந்த ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம போக்குறதும் அது உள்ளுக்குள்ளார அதை புரிஞ்சுக்கிற விதமும் தான் கொஞ்சம் நம்ம தான் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டோம்னா முழு ரகசியமும் இதுக்குள்ளாரையே மாஸ்டர் சொல்லியிருக்காரு. ஒன்னே ஒண்ணுதான், ஆசிரமத்துல போய் வாலண்டியர் வைப்பாங்க. அங்க என்ன மனநிலையோ அதே மனநிலையை வீட்டுக்கு கொண்டு வீட்டு வேலைகளையும் வாலண்டியர் ஒர்க்காக நினைச்சு செய்யும். இவ்வளவுதான். அப்ப வாலண்டியர் ஒர்க்குங்கிற அந்த விஷயத்துக்கு தேவையான மனோபாவம் வரும் பொழுது அங்க எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம வீட்லயுமே நம்மளுடைய பணிகள் எல்லாமே ஆசைகள் இல்லாமல் ஒரு நிலையில நம்ம செய்ய ஆரம்பிக்கும் பொழுது 90% பிரச்சனைகள் குறைந்து மன நிறைவும் நிம்மதியும் வராது. மாஸ்டர் விரும்புற அந்த மாதிரியான ஒரு நிலை நமக்குள்ளார அதுவா வளரணும். அதுக்கு மாஸ்டர் தேவையான விவேகத்தை நமக்கு இன்னைக்கு தியானத்துல வழங்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட காலை நேர தியானத்துக்கு சொல்லுவோம். Please start meditation.